திமுக தான் இன்னைக்கு தீய சக்தி. அதை தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அப்பா, தாத்தா, புள்ள, பேரன் இப்படிதான் வரணுமா? உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. 85 கண்டிஷன் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கு போட்டது? எங்களுக்கு அதெல்லாம் இப்ப பழகிடுச்சு. 24x7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம். திமுக அரசு பஸ்ல மகளிருக்கு விடியல் பயணம்னு கொடுத்துட்டு ஒசியில போனியா அப்படின்னு அந்த அமைச்சர்கள்லாம் கேட்கிறாங்கல்ல. அந்த போட்டி டிவிக்கே டிஎம்கே போட்டியில இல்லாதவங்களை பத்தியோ போட்டிக்கே தொடர்பு இல்லாதவங்களை பத்தியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. சும்மா வந்து 75 வருஷம் 50 வருஷம், நாங்களும் 33 வருஷம் ஆச்சு சினிமாக்கு வந்து. கான்பிடென்ட்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக ஆதரவாளர் பம்மல் டி கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல் ஈரோட்டில் நடந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு? உங்கள் மதிப்பீடு என்ன? ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு நிறைய பேருக்கு பதிலும் கொடுத்துருக்காரு. இவங்களை பற்றி பேசலை, அவங்கள பற்றி பேசலை, இவ்வளோ நேரம் தான் பேசுகிற, வர மாட்டுக்க போக மாட்டுக்க, இதை செய்யலை, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டாரு. எது எது அவர் அதில் பதிலில் ஒரு தெளிவும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, உங்களுக்கு புரியுது இல்லை, அது போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் திமுக அரசு செய்த நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினார். மீடியாவில் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக சொன்னார். கொண்டையை மறைக்க மறந்துட்டேங்கடா மறு வச்சுக்கிட்டு. ஏன்னா நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய போகிறோம்ல. ஒரு திமுக, ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு இடதுசாரி, வரிசையாக அவங்க ஆளுங்களே உட்காந்துப்பாங்க. நம்மளை பேசக்கூட விட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. நாம் அத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு கூட நாங்கள் சொல்லலை. கொண்டையை மறைக்காதீங்கன்னா அதில் என்ன பின்பொருள் என்ன இருக்குது? திமுக ஆதரவாளர்னு போடு, ஏன் பத்திரிகையாளர்னு போர்வையில் வர? பத்திரிகையாளர் போர்வையில் வர ஒருத்தன் அண்டாவாயன் செந்தில்குமார் இருக்கானு, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க பத்திரிகையாளர் போர்வையில், அரசியல் விமர்சகர்கள் போர்வையில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் கருத்து வரக்கூடாது, அதெல்லாம் சொல்லுங்கள். திமுகன்னு போடு, இல்லை திமுக ஆதரவுனாலும் போடு. ஒரு ஆள் டிவிக்கே 4 பேர் திமுக அலையன்ஸ் வச்சுக்கிட்டு பேசவும் விட மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 4-5 மீடியா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதையும் மீறி அங்கேயும் போய் நாங்கள் எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வருவோம். அதையும் சுட்டி காட்டினார். எல்லா விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்காரு இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, இலவசத்துக்கு நான் வந்து எதிர்ப்பு இலவசத்துக்கு எதிரானவங்க கிடையாது, ஆனால் சலுகை எங்கள் எல்லாருக்கும் உரிமையானது தான், ஆனால் இலவசம் சொல்லி காட்டுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமூக நீதி திட்டங்கள் நாங்கள் எதிர்க்கலை, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது? திமுக அரசு பஸ்ஸில் மகளிருக்கு விடியல் பயணம்னு கொடுத்துட்டு ஒசியில் போனியா அப்படின்னு அந்த அமைச்சர்கள்லாம் கேட்குறாங்கல்ல. அது அந்த பெண்களை புண்படுத்துது. இந்த அமைச்சர்கள் கேட்கறதுனால அந்த டிரைவர் கண்டக்டர் அவங்கள மதிக்க மாட்டேங்காங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டிய பஸ் தூர போய் நிற்குது. அவங்க போய் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேட்டால் ஓசியில் தானே வர. அப்போ நீ பெண்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறேன்னு ஒரு பேருக்கு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற வேலை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதாவது அவங்களுடைய உரிமை தொகை அப்படின்னு. உரிமை தொகைன்னு இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு போய் பொன்முடி, துரைமுருகன் போன்றவர்கள் சொன்னாங்க லிப்ஸ்டிக் போட்டியா அப்படின்னு. என்ன பேச்சு அது? என்னுடைய உரிமை தொகை நான் வாங்கிட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 1000 ரூபா வாங்கினியா? 1000 ரூபா உங்கள் அப்பா விட்டுக்க சார், என்ன நீ திருடின காசை கூட கொடுக்கலடா, வரி பணம் அது. அப்போ எவ்வளோ எகத்தாலம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதை சுட்டி காட்டுறாரு. நீ வந்து ஒரு சலுகைன்னு மகளிருக்கு கொடுத்துட்டு மகளிரை கொச்சைப்படுத்துற அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு பக்கம் இருக்கல. இன்னொரு கேள்வியும் வச்சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கே ஒரு பக்கம் பாயிண்டில் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இவங்களை இப்படி தான் திட்டணும், இப்படி தான் பேசணும்,
முதல்ல எம்ஜிஆர் கடுமையா ஒரு திமுக மேல கோத்து இருக்காரா? ஆமா, திமுக தான் இன்னைக்கு தீய சக்தி. அதை தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொன்னார். அம்மா ஜெயலலிதா அவர்களும் இதே தீய சக்திங்கிறத சொன்னாங்க. பின்னாடி ஒரு பார்ப்பனர்கள் தான் இதை சொல்லிட்டு இருந்தாங்க, திராவிட இயக்கத்தை அழிக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு திமுக தீய சக்தின்னு சொல்லி இது பண்ணணும். இது வந்து அவர்கள் சமூக நீதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த குடும்பத்துல அந்த திமுகல சமூக நீதியே ஃபர்ஸ்ட் கிடையாது. இதை பத்தி நம்ம நிறைய இடத்துல பேசியாச்சு. மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் அங்கெல்லாம் வந்து வாரிசுகள் வந்து முதலமைச்சர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்க வந்து நல்ல திமுகல நல்ல ஆட்களே இல்லையா? அப்பா, தாத்தா, புள்ள, பேரன் இப்படித்தான் வரணுமா? அப்போ சமூக நீதியில் போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டு சமூக நீதியின் பேருக்கு வச்சிருக்காங்க. கொள்கையெல்லாம் அங்கே கிடையாது, கொள்ளை மட்டும்தான். அப்போ அது தீய சக்தி தான். அப்போ அவர்கள் சொன்னதுல தவறு இல்லை. அவர்கள் என்ன நோக்கத்துக்கு சொன்னாங்களோ, ஆனா அவர்கள் சொன்னது தவறு கிடையாது. இது தீய சக்தி தான். தூக்கி வெளில அடிக்க வேண்டியதுதான். முதன்மையாக தூக்கி வெல்லப்பட வேண்டியது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு போட்டியே தாவேகாவா டிஎம்கேவா, அது மட்டும்தான். டிஎம்கே இந்த இடத்துல இருந்து, ஏன்னா இந்த 5 ஆண்டுல என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? மக்களுக்கு வந்து எத்தனையோ திட்டங்களை நீட் வந்து ரத்து பண்ணிடுவேன் நாங்கள். அதை கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே வெண்ண மாதிரி பேசுறாங்க. ஆமா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு நாங்க வந்து சட்டசபையில அதை நிறைவேற்றி அனுப்பிட்டோம், கவர்னர் தான் வச்சிருக்காரு, இது மத்திய அரசு கையில எல்லாம் இருக்கு. ஏன் நீ சொல்லும் போது அது தெரியாது? அங்க வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்கும்போது தெரியாது? பரப்புரையில போய் சொல்லும்போது நீட் ரகசியம் எனக்கு தெரியும், அதை நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க வந்த உடனே ரத்தாகும். அப்ப நீங்க அங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீட்டை ரத்து செய்ய நாங்க போராடுவோம், இல்ல மத்திய அரசை வலியுறுத்துவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ரத்து பண்ணுவோம். கல்விக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி எங்க பண்ணீங்க? அப்ப எவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம், ஓட்டு வாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? டெம்பரரி ஜாப்ல இருக்க எல்லாத்தையும் பர்மனன்ட் பண்ணுவோம் எங்க பண்ணீங்க? தூய்மை பணியாளர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க? நம்ம கொரோனா வந்திருக்க போது அவங்க தான் நம்மளை பாதுகாத்தாங்க, முன்கள பணியாளர்களா இருந்தாங்க. டாக்டர் என்ன இது இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்கள நீங்க எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் மகளிர் எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இது மட்டுமா? எத்தனையோ பொய்களை சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க. எதையாச்சும் நிறைவேற்றுவீங்களா? எதையும் நிறைவேற்றல. இவர்கள் செஞ்சது ஃபுல்லா ஒன்னே ஒண்ணுதான். இப்ப என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உரிமை தொகை கொடுத்து விட்டேன் 1.5 கோடி பெண்களுக்கு, கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், கல்லூரி பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், விடியல் பயணம் கொடுக்குறேன், காலை உணவு திட்டம் கொடுக்குறேன். இதோட டோட்டல் பட்ஜெட் என்னன்னு பாருங்க. மூலதன செலவுன்னு ஒன்று இருக்கும், கட்டமைப்பில் அவங்க போட்டிருப்பாங்க, அந்த பட்ஜெட் என்னன்னு பாருங்க. அப்புறம் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க, அந்த பட்ஜெட் என்னன்னு பாருங்க. இவர்கள் செஞ்சது ஃபுல்லாக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு தெரிகிறது. கடன் வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, கடன் வாங்குறாங்க, சம்பளம் போடுறாங்க. ஆனால் கடனை மூலதனத்தில் எங்கேயாச்சும் வச்சு, அதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதோ ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதோ, அது வந்து அதன் மூலமாக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி வேலை செஞ்சால் பரவாயில்ல. கடன் நீங்கள் வாங்கி ஒரு வீடு கட்டுவீங்களா, இல்லை கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுவீங்களா, கடனை வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணுவீங்களா? கடன் என்ன ப்ரியாரிட்டியில் இருக்குன்னு இருக்குல்ல. நீ செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், கடன் வாங்கி செலவு பண்ணலாமா? திட்டங்கள் நீங்க தீட்டுறீங்க, கஜானால என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லா கட்சிகளும் பண்றதானே? எல்லா கட்சியும் பண்ணா நீங்க இப்ப என்ன திமுக மட்டும் விமர்சனம் பண்ணணும்? அதிமுகவே நீங்க அதுல எந்த நான் களத்துல இருக்க மட்டும் தான் விமர்சனம் பண்றோம், ஆனா நீங்க களத்துல இல்லாதவங்க விமர்சனம் பண்றதே இல்லை பண்ற மாதிரி சொல்றேன். நான் அதுக்கு இன்னொன்னு சொல்றேன். இபி கட்டணம் இவங்க வந்தோடனே உயர்த்தினாங்களா? இன்னைக்கு இபி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அது திவாலாகிற நிலைமையில இருக்கு. ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வீட்டுல வந்து எல்லாரும் அடிபட்டு கிடக்காங்க. நீங்க போய் தண்ணியை ஊத்தி வீட்டை அனுப்பீங்களா? அடிப்பட்டவனை காப்பாத்துவீங்களா? வீட்டுல உள்ள பொருளை திருடிட்டு போவீங்களா? பேசிக்கா சொல்லுங்க, என்ன பண்ணணும் ஒரு மனுஷன்னா?
அது அவ்வளோ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அதிமுக முன்னாடி இருந்த அதிமுகவும் அதை பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் அதை காப்பாத்துற வேலையை தானே பார்க்கணும். ஒரு சைடு எரியட்டும், ஒரு சைடு ஒருத்தன் சாவட்டும், தேடிட்டு போவோன்னு அதுல போய் நிலக்கரி ஊழல் பண்றீங்க, அதுல போய் டிரான்ஸ்பார்மர் ஊழல் பண்றீங்க. அதுவே அதோ கதையில கிடக்கு. இன்னும் ரொம்ப அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா, டிவிக்கு ஆட்சி வந்தாலும் சரி, ஒரு நேர்மையான ஆட்சி மட்டும் தான் தமிழகத்தை நல்ல வழிக்கு எடுத்துட்டு போக முடியும். மறுபடியும் இதே மாதிரி ஊழல் கட்சிகள் வந்தா தமிழகத்தை திவாலாகிறதுல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது மட்டும் இல்ல, மின்சாரத்துறை மட்டும் இல்ல, போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட 60,000 கோடி கடன்ல இருக்கு. காவல்துறையிலையும் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எல்லா துறையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லா ஸ்டேட்லயும் இந்த இஷ்யூ இருக்குல்ல. எல்லா ஸ்டேட்லயும் இருக்குன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. இப்ப நீங்க கடன் எவ்வளவு வாங்கலாம், ஜிடிபில இவ்வளவுதான் வாங்கணும்னு இருக்கு, அதுக்கு மேல போகக்கூடாது. அப்படி போனா என்ன ஆகும் தெரியுமா? மத்திய அரசு ஆர்டிகல் 289 360 அப்படின்னு நினைக்கிறேன், அதுபடி இந்த நம்பர் வேணா ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கலாம், பட் ஒரு ஆர்டிகல் சட்டத்தின்படி கடன் இனிமேல் நீ எவ்வளவு வாங்கணுங்கிறது மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இவங்க அந்த இதை பார்டரை கிராஸ் பண்ணிட்டா, ஆல்ரெடி பார்டர்ல தான் இருக்கிறாங்க, இன்னும் கொசுறு தான் இருக்கு, ரொம்ப கொசுறு தான் இருக்கு. இவங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, வருஷம் வருஷம் அந்த ஜிடிபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால கடன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்டர்ல தான் இருக்கிறோம். பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க உள்ள நிதியை கையாளுறோம்ல, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். எப்படி இப்போ வந்து பாண்டிச்சேரியும் டெல்லியும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அந்த மாதிரி போயிடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நான் என்னோட வருத்தம் என்னன்னா, இவ்வளவு நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கவலை இருந்தா கூட, உங்களுக்கு நீங்க எவ்வளவோ சொல்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க, அப்போ உங்ககிட்ட இருந்து எவ்வளவு நல்ல ஆட்சி வரணும். அந்த ஆட்சியை நீங்க தராம கொள்ளையடிக்கிறதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம் சொத்து சேர்க்கறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்ப வாரிசை முதலமைச்சர் ஆக்குறதுலயே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. நேரு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, உடனே நேரு பையன் நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாச்சு. எப்ப பார்த்தாரு? ஏன் பார்க்கல? இல்ல எப்ப பார்த்தாரு? லாஸ்ட் வீக். ஆதாரம் எதனா இருக்கா? இருக்கு, எல்லா டிவிலையும் வந்தது, நீங்க பார்க்கலையா? அன்னைக்கு இதே மாதிரிதான் உதயநிதி பிரச்சனை வரும்போது ஸ்டாலின் போய் பார்த்தாரு மோடிய. அப்ப பிஜேபி திமுக ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒண்ணு அப்படிங்கிறத தாண்டி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதுதான் முக்கியம். அதுதான் இந்த ரெண்டையும் நாங்க வந்து சம தூரத்துல வைக்கோம். திரும்ப ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு, அதே சமயம் எல்லா கட்சி தலைவரும் விமர்சனம் பண்றாங்க. விஜய் தான் தீய சக்தி, எத்தனை பேர் கொண்டு இருக்காரு, கொலகார சக்திலாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஆனா உனா கரூர் போடுறாங்க. கரூர் போனா நமக்கே ஒரு அதை போய் நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிறோம்ல, அதனால இழுத்துட்டு அங்க போயிடுறது. வேற என்ன உங்ககிட்ட இருக்கு? நாங்க இவ்வளவோ விமர்சனம் வைக்கிறோம், நீ இதுல கொள்ளை அடிக்கிற திருடுற எல்லாம் சொல்றோம். பள்ளிக்கூடம்ல முந்தா நாள் கூட ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் இறந்துட்டான். எங்க நடிப்பு அறக்கிற அன்பில் மகேஷா ஆளை காணும், வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, இன்னைக்கு சொன்னாரே எனக்கு பயமா இல்லைன்னு சொன்னார்ல, எந்த இடத்துல பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டிவிகேக்கு எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு ஒரு சுமூகமான ரோடு இல்லை. மீன்ஸ் 85 கண்டிஷன்ஸ் இல்ல, நல்லா வெல் ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும் 85 போலீஸ் வந்து 85 கண்டிஷன்லயே ரொம்ப முக்கியமானது. மழை வந்தா என்ன செய்வீங்க? வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? 2 கிளைமேட் தான். என்ன கதை இது? இன்னும் ஏதாச்சும் கேளு. 85 கண்டிஷன் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் போட்டதில்லை. எங்களுக்கு அதெல்லாம் இப்போ பழகிருச்சு. நீங்க வந்து எங்களுக்கு ஒரு கரடு முரடான பாதையில ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்கும்போது இதுல நாங்க பழகிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களை அப்படி அட்டின்னு 6 தான் அடிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க ஸ்மூத்தா விட்டு அந்த சமயத்துல கரடு முரடு ஆனா கூட எங்களுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரடு முரடு கொடுத்துட்டீங்களா, எங்களுக்கு பழகிருச்சு. ரெகுலரா நாளைக்கு எஸ்ஓபின்னு ஒண்ணு வந்து இந்த சட்டம் எல்லாத்துக்கும் வரும்போது அப்ப அவன் கதறுவான் பாருங்க. இல்லை, ரெகுலராக விஜய் சார் வந்து
புதுச்சேரியில் பேசும்போது ஒரு 4 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம், 6.33 பேசினாரு. இந்த மீட்டிங்ல வந்து அந்த திட்டங்களை மட்டும் பேசுறது மட்டும் இல்லாம இடையில வந்து திமுக விமர்சனம் பண்ணது, சும்மா சும்மா வந்து நிறைய வீடு 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 வந்து வழங்குறதுன்னு சொன்னோம், நிரந்தர வேலைகள்னு சொன்னோம், அதுக்கு என்ன ஒரு பிரச்சனை, எல்லாம் சும்மா சும்மா விமர்சனம் பண்றாங்க. நிறைய பதில் சொன்னாரு. அவருடையத திருச்சி பேசுறது, இவர் இத்தனை நிமிஷம் தான் பேசினாருன்னு விமர்சனம் பண்றது, இவரை பேச மாட்டேக்காரு, அவரை பேச மாட்டேக்காரு, இதுதான் பேசுறாரு. அதுதான் நான் அததான் அவர் சொல்றாரு. டிவிக்கே தான் உனக்கு ஒரு பொருட்டு இல்லைல்ல, நீ மூடிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதுதானே, அதான் சொன்னார். அதுக்கு அர்த்தம் அதான். ஆனா நீ எதுக்கு சும்மா சும்மா வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க? டிவிக்கே ஒரு பொருட்டு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்காரா இந்த விமர்சனம்? டிஸ்டர்ப் இல்ல, ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறீங்க. நீங்க திருப்பி திருப்பி ப்ரோக் பண்றீங்க. திருப்பி திருப்பி அவர் என்ன சொன்னாலும் அதை திரிச்சிருவீங்க. அதனாலதான் சொன்னாரு அவர் முக்கியமா, மண்டையில உள்ள கொண்டைய மறைங்க ஃபர்ஸ்ட், மறு வச்சுக்கிட்டு மீடியா ரேடியா அப்படின்னுக்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு ஒரு மீடியால உட்காந்துக்கிட்டு ஏன் டிவிக்கு விமர்சனம் பண்றதுலயே உங்க காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஊடக இது இல்லையே. இப்ப லாஸ்டா அந்த இளைஞர் நடி மாநாடு ஒன்று நடந்துச்சு, சரி, அதுல மீடியா போக்கஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஆனா கேட்டா வந்து நீங்க இந்த வாரம் லாஸ்ட் 7 நாள்ல சன் டிவிலையோ இல்ல அவருடைய ஆதரவு டிவியோ இல்ல எந்த டிவினாலும் மெயின் ஸ்ட்ரீம்ல அந்த 7 மணிக்கு விவாதம் போடுவான்ல, அந்த விவாதத்தை வச்சு மட்டும் ஒரு ஊடகத்தை தீர்மானிக்க முடியாதுல்ல. எடுத்து பாருங்க. விவாதத்தை வச்சு ஊடகத்தை தீர்மானிக்க நீங்க ஒரு உருட்டு விட்டாதீங்க. அதுல 5 பேர் உட்கார்ந்துருக்கான், தைரியமே இல்லாம அரசியல் விமர்சகர்கள்னு போட்டு திமுக காரன் உட்கார வச்சிருக்கான். தைரியமே இல்லாம பத்திரிகையாளர்னு பேர் போட்டு திமுக காரன் உட்கார்ந்துருக்கான். நாங்க சொல்றது திமுக இல்ல வலதுசாரி ஆதரவுன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. வலதுசாரி செயற்பாடு எல்லாமே ஒண்ணுதானே. அதெல்லாம் விமர்சனம் பண்ணாம திமுக மட்டும் அரசியல். இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. நான் எதை விமர்சனம் பண்ணும் எதை விமர்சனம் பண்ண கூடாது நீங்க சொல்லாதீங்க. 2 விஷயம்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டி டிவிக்கே டிஎம்கே. போட்டியில இல்லாதவங்களை பத்தியோ போட்டிக்கே தொடர்பு இல்லாதவங்களை பத்தியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப போட்டியில இல்லாதவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. ஆமான்ட்டாங்க. போட்டிக்கு தொடர்பு இல்லாதவங்க யாருன்னு தெரியுமான்ட்டாங்க. அதுவும் ஆமான்ட்டாங்க. அப்ப அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நாங்க பேச வேண்டியது டிவிகேவா டிஎம்கேவா தான். நீங்க டிஎம்கே பேச வேண்டியது டிவிக்கே ஒரு பொருட்டு அப்படின்னா டிவிக்கேன்னு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருட்டே இல்லை நாங்க வந்து அது இதுன்ட்டு மீடியால 5 பேர் உட்காரதுல ஒரு டிவிக்கே 4 திமுக உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியம் இல்லை. அதுதான் எனக்கு பயம் இல்லை, நான் பயப்படல அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காது. டிவிக்கே இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியா மாறிடுச்சு. இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும். பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்து பெண்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. நேற்று சாயந்தரம் அங்க போய் ஈரோடுல நீங்க அந்த கூட்டம் நடக்க இடத்துக்கு திடலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். மதுரையில தமுக மைதானத்துல பொருட்காட்சிக்கு போனா அவ்வளோ கூட்டம் வரும். நான் மதுரையில இந்த மாநாடு நடக்கும்போது கூட போயிருந்தேன். 3 நாள் திருவிழாவா கொண்டாடினாங்க. குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்தாங்க, பெண்மணிகள், அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே. என்னம்மா இன்னைக்கே வந்திருக்கீங்க? நாளைக்கு அண்ணன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, குழந்தைய கூப்பிட்டு சும்மா திடலை மட்டும் பார்த்துட்டு போலாம். நாங்க வந்து அண்ணன் எங்க பேச போறாரு, எப்படி பேச போறாரு, என்ன பண்ணிருக்காங்க. நேற்று நைட்டு 10,000 பேர் வந்தாங்க இங்க ஈரோடு இதுக்கு. அப்போ அந்த நீங்க ஏதாச்சும் ஒரு டிஎம்கே இப்ப கூட நடத்துதுன்னு சொன்னீங்களே, முந்தின நாள் கட்சிக்காரனாச்சும் அங்க போனானா? ஏற்பாட்டாளர் போவாங்க. இல்ல அது ஒரு பொழுதுபோக்கா பாக்குறாங்களோ விஜய் அரசியலே அந்த ஒரு இது வந்து உங்க பெர்செப்ஷன். பொழுதுபோக்கு தான் வீட்டெல்லாம் விட்டு வராங்க. பொழுதுபோக்கு தான் நாளைக்கு ஒரு சினிமா கலைஞர் போது அந்த ஒரு பொழுதுபோக்கு. நீங்க சொல்ற வார்த்தை வேற, நான் சொல்ற வார்த்தை வேற. கனெக்ட். எங்க அண்ணன், என் புள்ள, என் தம்பி, என் பிள்ளைக்கு தாய் மாமன், கனெக்ட். அவர் அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. சும்மா வந்து 75 வருஷம் 50 வருஷம், நாங்களும் 33 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. அந்த 33 வருஷமா ஒவ்வொருத்தர் வீட்லயும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது ஓட்டா மாறாதுன்றாங்களா? சரி, எதுதான் ஓட்டா மாறும்? நீங்க கோட்ரு கோழி பிரியாணி 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தது மட்டும் தான் ஓட்டா மாறுமா? உங்களால தில் இருந்தா, தைரியம் இருந்தா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. நீங்க போடுற கூட்டத்துக்கோ மாநாட்டுக்கோ முந்தின நாள் உங்க கட்சிக்காரனாச்சும் வரானான்னு காட்டுங்க.
ஏற்பாட்டாளர்கள் அங்க நிப்பாங்க, வேற வழி கிடையாது. கட்சிக்காரன் வரானா காட்டுங்க, அடுத்த நாள் கூட்டத்துக்கே காசு வாங்கிட்டு தான் வரான். கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் வரான். எங்க இதுல மட்டும்தான் தானா. அது எப்படி முந்தின நாள் எப்படி எங்க அண்ணன் எங்க நின்று பேசுவாரு. அந்த மகளிர் பேட்டி எல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க, என்ன மனநிலையில அவங்க இருக்காங்க. பார்த்தோம். ஏன்னா ஒரு பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் ஓட்டு மிஸ் ஆனா விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஆர்வ கோளாறு. அது அவங்க அவ்வளவு தீவிரத்தை சொல்றாங்க. இல்ல நீங்க பாத்தீங்களான்னு கேட்டீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். அதான் உங்களுடைய எண்ணம் வந்து அப்படி அவ்வளோ பெரிய எதை எடுக்கிறீங்கன்னு தெரியுதா? எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுங்க, பரிசீலிக்கணும்னு சொல்றாங்க, விமர்சனம் பண்றது சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு அது மட்டும் தெரியுது. என் கண்ணுக்கு எங்களுடைய தம்பி தங்கைகள், எங்களுடைய சகோதரிகள் எல்லாரும் அண்ணனுக்காக குடும்பமா ஓட்டு போட போறாங்க. இறுதிய ஒரே கேள்வி, எவ்வளவு % ஓட்டு வாங்குவார் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? 50% மேல தாங்க வாங்குவார். 50% மேலதான். இது வந்து உங்களுக்கு வந்து இயல்பை விட அதிகமா தெரியலாம். இதை ஒரு பெரிய விஷயம் இப்படித்தான் நடக்கும். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதியா இருந்த பயங்கரமா வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டி இருந்த ஜனாதிபதியை 3% ஆகும். 3% ஓட்டு வாங்கின ஒருத்தரை ஜனாதிபதியாகும் ஒரே தேர்தலில் மாற்றிய எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் நடந்தது. எப்போ இந்த பீரியட்? இப்போ இருக்கிற ஜனாதிபதி போன எலெக்ஷன்ல 3% ஓட்டு வாங்கினார். அதுக்கு ஒரு போராட்டம் அடிப்படையில் இருந்துச்சு. போராட்டம்ங்கிறது நீங்க அந்த பறவையில பாருங்க. ஆனா மக்கள் மனநிலை மாற்றம், ஊழலுக்கு எதிரான மக்கள் மனநிலை மாற்றம். அங்கேயும் அதே ஜென்சி குரூப் தான் இதை மாத்தினாங்க. அவங்களுக்கு அந்த அரசு மேல அவ்வளோ வேதனை. இந்த அரசு இப்படி மோசமான ஒரு நிதி நிலையிலையும் திருடுறதையும் கொள்ளையடிக்கிறதையும் அவர்கள் குடும்பமே ஆட்சி செய்யறதையும் அவர்கள் பார்த்து, இனிமே இவர்கள் நமக்கு வேண்டாம். அதே மக்கள் தான் அவங்களை தூக்கி அரையணியில வச்சாங்க. இனிமே இவர்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமானியனை தூக்கி ஜனாதிபதி ஆக்குனாங்க. தமிழ்நாடு நிதி நிலைமையில மிகவும் மோசமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நூல் இலையில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த கொஞ்சம் கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய அந்த ஃபுல் லிமிட்டை முடிச்சிருவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துறைகளும் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. எல்லா துறைகளிலும் அரசு வேலை வாய்ப்பு இன்னும் காலியா இருக்கு. கிட்டத்தட்ட 30% வேலை வாய்ப்பு காலியா இருக்கு. ஆட்களை வேலைக்கு சேர்க்கல, ஏன்னா சம்பளம் போட முடியாது. எல்லா துறைகளிலும் உள்ள கட்டமைப்பு வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஓடுற வண்டி இருக்கு. அந்த வண்டி எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. 50% வண்டி காலாவதியான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரம் எடுத்துக்கிட்டேன்னா அனல் மின் நிலையம் வந்து காலாவதியான அனல் மின் நிலையத்தை தான் மின் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இவங்க கட்டமைப்பை என்னைக்குமே மேம்படுத்தல. மாறி 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 நான் இதை கொடுக்கேன், அதை கொடுக்கேன், அதை கொடுக்கேன், இதை கொடுக்கேன் அப்படின்னே சொல்லி மக்களுக்கு அடிப்படை தேவையான கட்டமைப்பு அந்த காலத்துல காமராஜர், அண்ணா அந்த சமயத்துல ஆரம்பித்த புதித்துல செய்த அடிப்படை கட்டமைப்பு தான் இன்னைக்கு வர வண்டியை ஓடிட்டு வந்திருக்கு. எவ்வளவு நாள் தாங்கும்? கண்டிப்பா, நிச்சயமா. 2026ல இந்த நிலை மாறும். எத்தனை தொகுதி வின் பண்ணுவீங்க? 234 லட்சியம். ஆளுங்கட்சி நிச்சயம். சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்ட மற்றொரு பேச. வணக்கம்.